InDesignல உள்ள Pages panel பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். Pages panel window மெனுல இருக்கு. இத கிளிக் பண்ணிட்டோம் அப்படினாலே enabled ஆயிரும். இந்த panel-ஐ இப்படி நம்ம வெளிய கூட எடுத்துக்கலாம். Pages panel-ல ரெண்டு செக்ஷனா இருக்கும். மேல இருக்குது parent section. InDesignல ஸ்டார்டிங்ல master pages அப்படிங்கற நேம்ல இருந்தது. இது ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே parent page அப்படிங்கற மாதிரி மாத்திட்டாங்க. கீழ இருக்குது எல்லாமே pages. நம்ம டாக்குமெண்ட்ல எத்தனை pages வச்சிருக்கோமோ அது இங்க இருக்கும். First options எல்லாம் explain பண்ணிட்டு ஒரு sample ஃபைலோட காமிக்கிறேன். இப்போதைக்கு இதுல கிளிக் பண்ணிட்டோம் அப்படினாலே புதுசா pages கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எவ்வளவு வேணுமோ கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல ரைட் கிளிக் பண்ணிட்டு insert pages ன்னு ஒன்னு இருக்கு. இதுல எவ்வளவு pages வேணுமோ நம்ம கொடுக்கலாம். ஒரு 10 கொடுக்கிறேன். ஆல்ரெடி 7 pages வரைக்கும் இருக்கு. இப்போ நான் கிரியேட் பண்ற 10 பேஜ் எந்த பேஜுக்கு அடுத்து வேணும் அப்படிங்கறதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இதுல இன்சர்ட்ல பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். எந்த பேஜுக்கு அடுத்து வேணும் இல்ல பிஃபோர் வேணும் அப்படிங்கற மாதிரி चूஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேजेसல இருந்து வரணுமா இல்ல டாக்குமெண்டோட கடைசி பேஜ்ல இருந்து வரணுமா அப்படிங்கற மாதிரி முடிவு பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கிற எல்லா பேजेसோட நம்பர்ஸும் இங்க இருக்கும். இதுல ஏதாவது வேணா கூட நம்ம கிளிக் பண்ணலாம். அப்புறம் பேரண்ட் பேஜ் இப்போதைக்கு ஒரு பேரண்ட் இருக்கு. சோ அதிலே இருக்கட்டும். கிளிக் பண்ணிட்டேன். சோ ஓவரால் இப்போ நமக்கு 17 பேஜ் கிரியேட் ஆயிருக்கு. இந்த பேரண்ட் பேஜை பத்தி லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நார்மலா நம்ம கிரியேட் பண்ற எல்லா பேजेसலயுமே இந்த மாதிரி வரும். ஆல்ட் யூஸ் பண்ணி ஜூம் மைனஸ் பண்ணிட்டேன். இவ்ளோ பேजेस இருக்கு. இது ஸ்ப்ரெட் கான்செப்ட்ல இருக்கு. அதாவது விஷுவலா நமக்கு இப்படி ரெண்டு பேஜ் காமிக்குமே தவிர PDF-ஆ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி இல்ல பிரிண்ட்க்கு கொடுத்தாலும் சரி சிங்கிள் பேஜ்ல தான் வரும். இப்படி ரெண்டு பேஜ்ல காமிக்கிறது InDesignல ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா வர்க் பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் பேஜ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் இந்த மாதிரி ரெண்டு பேஜா நம்ம ஒரு புக்ல வர்க் பண்ற மாதிரி ஒரு இமேஜினேஷன்ல நமக்கு வர்க் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிங்கிள் பேஜ்ல தான் நம்ம கிரியேட் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதை நம்ம ஆல்ரெடி டாக்குமெண்ட்ங்கற கான்செப்ட்லயே பார்த்திருக்கோம். ஃபேசிங் பேஜ்ங்கற டிக்கை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படினாலே சிங்கிள் பேजेसல எல்லாமே வரும். InDesignோட ஸ்பெஷலான கான்செப்ட் அப்படிங்கறதனால இதிலே நம்ம பார்க்கலாம். சோ நம்ம கிரியேட் பண்ற எல்லா பேजेसுமே இங்க தெரியும். Photoshopல உள்ள லேயர் மாதிரி InDesignல இந்த Pages panel ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒன்னு. இப்போ பேரண்ட் பேஜை டபுள் கிளிக் பண்றேன். பேரண்ட் பேஜை கிளிக் பண்ணும்போது இந்த ரெண்டு பேஜ் மட்டும் வந்திருக்கு. கீழ மேல எதுவுமே இருக்காது. ஏன்னா இப்போ இதுதான் நமக்கு வர்க்கிங்ல இருக்கு. இந்த பேரண்ட் பேஜோட மெயினான நீட் இதுல நம்ம என்ன கிரியேட் பண்ணாலும் எல்லாத்துலயுமே அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ரெட் கான்செப்ட்ல இருக்கிறதுனால லெஃப்ட்ல நம்ம கிரியேட் பண்றது அப்படியே இங்க அப்ளை ஆகும். இதுல நம்ம ஏதாவது கிரியேட் பண்ணோம் அப்படினா ரைட்ல அப்ளை ஆகும். ஒரே ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்றேன். நல்ல விசிபிளா தெரியணும் அப்படிங்கறதுக்காக பெருசா கிரியேட் பண்ணிட்டேன். நான் கிரியேட் பண்ணியிருக்கிறது இங்க. பட் லெஃப்ட் சைடுல இருக்கிற எல்லா பேஜ்லயுமே அது அப்படியே காப்பி மாதிரி வந்திருக்கும். ரைட் சைடுல ஒன்னு கிரியேட் பண்றேன். வேற கலர்ல கிரியேட் பண்றேன். ரைட் சைடுல உள்ள பேரண்ட் பேஜ்ல நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே ரைட் சைடுல வந்திருக்கும். இந்த கான்செப்ட் தெளிவா புரியணும் அப்படின்றதுக்காக எந்த எலிமெண்ட்ஸ்மே நான் வைக்கல. இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு சாம்பிள் ஃபைலோட காமிக்கிறேன். இதுல போய் கலர் சேஞ்ச் பண்றேன். ரெட் கிளிக் பண்ணிட்டேன். எல்லாத்துலயுமே இன்ஸ்டன்ட்டா அப்டேட் ஆயிருக்கு. இப்போ பேஜுக்கு வரலாம். பேரண்ட் பேஜ்ல இருக்கும்போது அது மட்டும் காமிக்கும். இதுல டபுள் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு பேஜ் எல்லாமே வந்துடுச்சு. சோ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற டிசைன்ல ஹெடர் அண்ட் ஃபுட்டர் இல்லனா கண்டினியூஸா எல்லாத்துலயும் ஒரே மாதிரி வரக்கூடிய கண்டென்ட், வெப்சைட் URL, பேஜ் நம்பர் இல்ல வேற ஏதாவது சாப்டர் நேம் கொடுக்கறதா இருந்தாலும் தாராளமா நம்ம பேரண்ட் பேஜ்லயே வச்சுக்கலாம். பர்టిక్యులரா ஏதாவது ஒரு பேஜுக்கு பேரண்ட் பேஜ்ல உள்ள கண்டென்ட் வேண்டாம் அப்படினா நன்னுங்கற கான்செப்ட் இருக்கு. இது அப்படியே drag and drop பண்ணி போட்டோம் அப்படினா அதுல நன் ஆயிரும். இதுலயும் drag and drop பண்ணிட்டேன். சோ இந்த ரெண்டு பேஜ்லயுமே இப்போ பேரண்ட் பேஜ்ல உள்ள எந்த எலிமெண்ட்டுமே இல்ல. இந்த ரெண்டு பேஜ்லயும் நம்ம ஏதாவது ஆட் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணனும்னா பண்ணிக்கலாம். சோ பேரண்ட் பேஜ்ல இருக்குது எல்லாத்துலயுமே வரும். வேண்டாம் அப்படினா நன்னு கூட பண்ணிக்கலாம். நன்னு கொடுத்த பிறகு நமக்கு வேணும் அப்படினா இப்படி டைரக்ட்டா drag and drop பண்ணலாம். அன்டு கொடுத்துக்கறேன். ஒருவேளை ரேண்டமைஸ்டா நிறைய பேஜ்ல நன் யூஸ் பண்ணிட்டோம் அப்படினா ரீசெட் பண்ற மாதிரியோ இல்லாட்டி பேரண்ட் பேஜ் கண்டென்ட் எல்லா பேஜ்லயும் மறுபடியும் வேணும் அப்படினா அந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்ளை பேரண்ட் பேजेस ன்னு ஒன்னு இருக்கு. இத கிளிக் பண்ணிட்டேன். ஆல் பேजेस ன்னு கொடுக்கிறேன். நம்ம 2-3 பேரண்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம்னா அதை நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நமக்கு A பேரண்ட் தான் தேவை. சோ இத சூஸ் பண்ணிட்டேன். ஓகே கொடுக்கிறேன். ஃப்ரெஷ்ஷா அந்த பேரண்ட் பேஜ்ல என்ன இருக்கோ அது அப்படியே ஒரு ரீசெட் மாதிரி புதுசா கிரியேட் ஆயிரும். பேரண்ட் பேஜ்ல உள்ளதை நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் அது அப்படியே அப்டேட் ஆயிரும். இப்போ பேரண்ட் பேஜ்ல உள்ள கண்டென்ட் பேஜ்ல இருந்து நீங்க செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி செலக்ட் ஆகாது. கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு செலக்ட் கொடுத்துட்டீங்கனாலே எத்தனை லேயர் அதாவது எத்தனை எலிமெண்ட்ஸ் வச்சிருக்கீங்களோ எல்லாமே செலக்ட் ஆயிரும். எதை செலக்ட் பண்றோமோ அது செலக்ட் ஆகும். சோ எல்லாமே வேணும் அப்படினா கண்டிப்பா நீங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணனும். ஏன்னா இப்போ இந்த பேஜ் மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணேன். இத பண்ணல. அன்டு கொடுக்கிறேன். இப்போ ரெண்டுமே
செலக்ட் ஆகாத மாதிரி காமிக்கும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூஸ் பண்ணிவிட்டு ரெண்டுமே செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டுமே செலக்ட் ஆகிடுச்சு. பர்டிகுலராக இருக்கிற பேஜில் பேரண்ட் பேஜ் கண்டென்ட் அந்த ஒன்றில் மட்டும் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூஸ் பண்ணி அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு எப்படி வேணுமோ எடிட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டில் மட்டும் எனக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மாற்றிக்கலாம். சேம் பேரண்ட் கண்டென்ட் தான், பட் அதே ஸ்டைலில் கலரை மட்டும் மாற்றிருக்கோம். இது கலர், ஃபாண்ட், இமேஜ், ஐகான்ஸ் இப்படி எது இருந்தாலும் நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிக்கலாம். இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இது பேரண்ட்டாக கன்சிடர் ஆகாது, தனியாக ஒரு லேயர் மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் நன்ன ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் எந்த ரியாக்ஷனும் இருக்காது. ஏன்னா இது ஒரு தனி லேயராக வந்திருக்கு. அதனால் வேண்டாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக டெலீட் பண்ணணும். மறுபடியும் வேணும் அப்படின்னா இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இன்டிசைனில் எவ்வளோ பேஜஸ் வேணாலும் நம்ம இதை கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். ரேண்டமைஸ்டாக ஏதாவது பேஜ் வேண்டாம் அப்படின்னாலும் நம்ம டெலீட் கொடுக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்துட்டேன். எத்தனை பேஜ் க்ரியேட் பண்ணாலும் கரெக்டாக க்ரியேட் ஆகும். எதை டெலீட் பண்ணாலும் அதுவே கரெக்டாக ஆர்கனைஸ்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிரும். இதே பேஜஸ் பேனலில் ரைட் கிளிக்கில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. பேஜுக்கு வெளியே வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சில ஆப்ஷன் வரும். இல்லை இன்சர்ட் பண்ணுறது, மூவ் பண்ணுறது எதனாலும் பண்ணிக்கலாம். மறுபடியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணிவிட்டேன். இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு வேற ஒரு கலர் ஆட் பண்ணுறேன். க்ரீன் கலர் ஆட் பண்ணிவிட்டேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பேஜஸ் கொடுக்குறேன். இப்போ இந்த ரெண்டு பேஜும் ஃபஸ்ட்டு பேஜுக்கு அடுத்து வர மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 2, 3க்கு அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணலாம், மூவ் பண்ணலாம். அப்ளை பேரண்ட் பேஜுக்கான ஆப்ஷன் இங்கேயும் இருக்குது. வியூவில் ஹரிசாண்டல், வெர்டிகல்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஏதாவது செட்டிங்கில் மாறி இருந்தது அப்படின்னா அதை சரி பண்ணிக்கலாம். பேனல் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இதில் இந்த தம்ப்நெயிலோட சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு 22 இன்ச் மானிட்டர்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா மீடியம் போதும். 27 இன்ச் மானிட்டர்னால் லார்ஜ் வைக்கலாம். அதுலேயே 4K அப்படின்னு வரும்போது எக்ஸ்ட்ரா லார்ஜ் வைக்கலாம். 32 இன்ச் மானிட்டர்னால் ஜம்பை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ஷோ தம்ப்நெயில் இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா பேஜஸில் இருக்கிற தம்ப்நெயில் எதுவுமே தெரியாது. ஏதாவது செட்டிங் மாறிட்டுனா கூட அதை சரி பண்ணுறதுக்காகவாது இந்த ஆப்ஷனை நம்ம ஒரு வாட்டியாவது ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். இதில் பேரண்ட் பேஜ் மேலே இருக்கும், பேஜஸ் எல்லாம் கீழே இருக்கும். இதையும் ஆர்டரை மாற்றிருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இங்கே பேஜஸ் மேலேயும் பேரண்ட் கீழேயும் இருக்கும். ஷோ வெர்டிகல்னு ஒன்று இருக்குது. இந்த டிக் எடுக்கிறேன். இந்த மாதிரி மாறும். தம்ப்நெயிலோட சைஸ் மட்டும் டிஃபால்ட்டாக கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நீங்கள் அதை மட்டும் பெருசாக வச்சுக்கலாம். மற்றபடி பேனல் ஆப்ஷன்ஸில் எதுவுமே மாற்றாமல் இருக்கிறது நல்லது. இப்போ பேஜில் வச்சு ரைட் கிளிக் பண்ணால் இவ்வளோ ஆப்ஷன் வரும். ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது இந்த ரெண்டையும் சேர்த்து மீன் பண்ணுற மாதிரி இருக்கும். டூப்ளிகேட் ஸ்ப்ரெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கொடுக்குறேன். அதுக்கு அடுத்து அப்படியே ஒரு டூப்ளிகேட் வந்துடுச்சு. லாஸ்ட் இயர் இந்த ஆப்ஷன் ஆட் பண்ணாங்க. இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசியில் ஒரு டூப்ளிகேட் வந்துடும். ஸோ நம்ம சூஸ் பண்ண ஸ்ப்ரெட்டுக்கு அடுத்தும் வர மாதிரி பண்ணலாம், தனியாகவும் வர மாதிரி பண்ணலாம். இதில் ஒரு பேஜ் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். ஸ்ப்ரெட்டுன்னு இருந்த இடத்துல எல்லாத்துலேயும் பேஜஸ்னு மாறி இருக்குது. இப்போ இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஹைடு கொடுக்குறேன். ஹைடு ஸ்ப்ரெட். இப்போ அந்த ரெண்டுமே அப்படியே ஹைட் ஆகிடுச்சு. மறுபடியும் வேணும் அப்படின்னா ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு அன்ஹைடு கொடுத்துட்றேன். அதேமாதிரி டெலீட்டுக்கான ஆப்ஷனும் அதிலே இருக்குது பக்கத்தில். அப்புறம் பிரிண்ட் ஸ்ப்ரெட்டுன்னு ஒன்று இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஒரு பர்டிகுலரான பேஜஸை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ப்ரூஃப் பார்க்குற டைமில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஓவர் ரைட்டுக்கான ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஏன்னா இன்டிசைனில் நிறைய பேஜஸ் இருக்கும். பேரண்ட் பேஜில் என்ன வச்சுருக்கோம், பேஜஸில் என்ன வச்சுருக்கோங்கிறத கேர்ஃபுல்லாக பார்த்து தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இஷ்டத்துக்கு ஓவர் ரைட் அப்ளைலாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா திருப்பி அண்டு கொடுத்து எது எது மாறி இருக்கு இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறது பெரிய வேலையாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். பட் இன்டிசைனில் நிறைய ஒர்க் பண்ணிவிட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. கிரியேட் அல்டர்னேட்டிவ் லேஅவுட்னு ஒன்று இருக்குது. இதை நான் ஒரு எக்ஸாம்பிள் ஃபைலோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 2 ஆப்ஷனையும் நம்ம எனேபிள் பண்ணோம் அப்படின்னா பேஜஸை எப்படி வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுமே எனேபிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பேஜை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்கே வச்சிட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 பேஜுமே மாறி இருக்குது. இதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இதில் வச்சுருக்கேன். இப்படி எந்த பேஜ் வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிக்கலாம். இதுவுமே இன்டிசைனில் ஒர்க் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக தான் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம். பட் பேஜஸை இந்த மாதிரி மாற்றுற ஆப்ஷன் எல்லா டைப் ஆஃப் ஒர்க்லையுமே தேவைப்படும். பேஜ் மூவ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே ஸ்டைலில் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக இந்த 2 ஆப்ஷனுமே எனேபிளாக தான் இருக்கும். பேஜ் மட்டும் வேணால் பேஜை மூவ் பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டையும் சேர்த்து, அதாவது ஸ்ப்ரெட்டு கான்செப்டில் 2 பேஜையுமே தேவைப்பட்டால் கூட நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அட்ரிபியூட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஏதாவது இந்த மாதிரி நம்ம கலர் ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் எக்ஸ்ட்ரா இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐடென்டிஃபிகேஷன் கூட க்ரியேட் பண்ணலாம். பொதுவாக புக்கிலலாம் ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஒவ்வொரு டிசைனர் ஒர்க் பண்ணுவாங்க. இல்லை ஒரே டிசைனர் கூட சாப்டர் வைஸ் தனித்தனியாக ஒர்க் பண்ணும்போது பர்டிகுலராக எந்தெந்த பேஜ் எதுக்கு அப்படிங்கிறத மார்க் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணாலும் சேம் ஆப்ஷன் ஆல்மோஸ்ட் அப்படியே நமக்கு இங்கே வரும். ஒரு சில எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்கும். இனிஷியலாக லேர்ன் பண்ணும்போது தேவையான ஆப்ஷன் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள்.
இதில் இன்னொரு பேரண்ட் க்ரியேட் பண்ணுறேன். நியூ பேரண்ட். இப்போ பி பேரண்ட்டில் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இதே மாதிரி இதுலேயும் வேறு ஏதாவது ஒரு சில லேஅவுட்டை நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டிசைனில் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறது கூட நம்ம அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ ஏ பேரண்ட்டில் வெப்சைட், பேஜ் நம்பர் இல்லைனா சாப்டர் நேம் வைக்கலாம். இதில் ஏதாவது இந்த மாதிரி கஸ்டமைஸ்டான கொஞ்சம் டெப்த்தான ஆட் மாதிரி ஏதாவது நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு சிம்பிளாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வச்சு ஒரு டாக்குமெண்ட்டில் யூஸ் பண்ணலாம். ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கான ஒரு சாம்பிள் ரிப்போர்ட்டுக்கான டிசைன் இது கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் கோர்ஸுக்குள்ளே எக்ஸசைஸ் ஃபைல்ஸ். இதை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி லெக்சரே இருக்குது டிஜிட்டல் கோர்ஸில். இதில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற பேஜஸ் எல்லாமே இங்கே வரும். ஏ பேரண்ட் எடுக்கிறேன், இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன கேப்ஷன், 2 சைடுமே பேஜ் நம்பரும் கேப்ஷனும் தான் இருக்குது. இதில் ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லா பேஜ்லையுமே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த மாதிரி அண்டு கொடுத்துட்டேன். இதை கிளிக் பண்ணுறேன். இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஆட் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஜை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணுறேன். இதில் ஏ மாஸ்டருக்கான கண்டென்ட் இருக்குது. இதில் நன்னு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ இதில் எதுவுமே இல்லை. இந்த கண்டென்ட்டை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது இமேஜ் சேஞ்ச் பண்ணனா பண்ணிக்கலாம், கண்டென்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ பேரண்ட் பேஜில் ரிப்பீட்டடாக ஒரே டைப் ஆஃப் லேஅவுட்டை நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த டிசைன் கன்சிஸ்டன்சி மாறாமல் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சு அதை அப்படியே ரேண்டமாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ப்ரீ டிஃபைன்டாக வரக்கூடிய ஹெட்டர் எல்லாமே ஒரு தனி பேரண்ட் பேஜில் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா வரக்கூடிய லேஅவுட்டை பி பேரண்ட்டில் வைக்கலாம். ரெண்டுமே தேவையில்லை அப்படின்னா நன்னு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நம்பரிங் அண்ட் செக்ஷன் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறேன். இதில் பேஜ் நம்பர் 1 2 3ன்னு இருக்குது. இதில் நான் ஏபிசிடின்னு வைக்கிறேன். இந்த மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. ரோமன் லெட்டர் வச்சுட்டேன். இந்த மாதிரி வரும். சாப்டர் வைஸ் பண்ணும்போது 1 2 3 கூட நம்ம யூஸ் பண்ணுற சிச்சுவேஷன் வரும். அதாவது ஒரே புக்கில் காமனாக ஒரு பேஜ் நம்பர் இருக்கும். சாப்டர் வைஸ் நம்ம கொடுக்கனா கூட கொடுத்துக்கலாம். இனிஷியலாக மெயினான பேஜ் நம்பர் மட்டுமே வச்சு க்ரியேட் பண்ணுறது நல்லது. நம்ம டிஜிட்டல் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா பேனல்ஸுக்கு மட்டுமே 3 செப்பரேட் வீடியோ வரும். எல்லாமே 1/2 hour மினிமம் இருக்கும். ஓவரால் 18 பேனல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஜிட்டல் கோர்ஸுக்கான 2 பிளேலிஸ்ட் இருக்கும். அவைலபிள் இருக்கிற 6 கோர்ஸஸ்க்குமே ட்ரெய்லர் இருக்கும். ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், கோரல் ட்ரா, XD, ஃபிக்மா இது போக டிஜிட்டல் கோர்ஸ் சர்டிஃபிகேட்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 2வது பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஜிட்டல் கோர்ஸ்னால் என்ன, அந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் பண்ணோம், அதோட ப்ரைஸிங், ப்ரோ பிளான் ஒன்று இருக்குது, அதிகமான வேலிடிட்டியில் இருக்கும். கடைசியாக டிஜிட்டல் கோர்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், உங்கள் சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் இந்த வீடியோவில் இருக்கும். டிசைனிங் ஃபீல்டு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே டெப்த்தாக லேர்ன் பண்ணணும். அதுக்கு டிஜிட்டல் கோர்ஸ் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் அல்டர்னேட் லேஅவுட்னு ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். இருக்கிற டிசைனை இன்னொரு சைஸில் நம்ம வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் A5 வைக்கிறேன். போர்ட்ரேட் வச்சுட்டேன். இதில் டிஃபால்ட்டாக வேறு எதாவது ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா ஸ்கேல் கொடுத்துக்கோங்க. இப்போ ஓகே பண்ணிட்டேன். இது அப்படியே பார்த்தோன்னாலே தெரியும். இது A4, இது A5ல் இருக்குது. சேம் டிசைன் அப்படியே நமக்கு ஸ்கேல் ஆகிருக்கும். இந்த ஆப்ஷன் மூலமாக ரெண்டையுமே அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஒருவேளை தேவை அப்படின்னா நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துக்கலாம். அல்டர்னேட் லேஅவுட் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே வியூ ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இது வேணால் கொடுக்கலாம், இல்லை வெர்டிக்கலாக வேணால் கூட நம்ம கொடுத்துக்கலாம். பிகினிங்கில் ஒரு 10 பேஜ் க்ரியேட் பண்ணுங்கள். ஒரே ஒரு பேரண்ட் வச்சு டிஃபால்ட்டாக பேஜ் நம்பர், ஏதாவது சாம்பிள் வெப்சைட் URL இல்லாட்டி ஏதாவது ஒரு ஹெடர் அண்ட் ஃபுட்டர் வச்சு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பேஜ் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம். ஸோ இன்டிசைனில் உள்ள பேஜஸ் பேனல் கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.